வெல்கம் டு கிரேசஸ். ஸோ இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லான கோல்டன் ஜரி வெட்டிங் கலெக்ஷன், செம்ம சூப்பரான ப்ரெட்டியஸ்ட் கலெக்ஷன். நல்லா பப்பையா ஃப்ளவர் டிசைனில் அழகான ஒரு ராப்பியர் வெட்டிங் சாரி, நல்லா மெஜஸ்டிக் பீக்காக்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நியூ கலர்ஸ் வந்திருக்கு. செம்ம ப்ரெட்டியான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது. எல்லாமே கோல்டன் ஜரி ப்ரீமியம் குவாலிட்டி காஞ்சிபுரம் வெட்டிங் சாரீஸ். இதோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நம்ம பப்பாயா ஃப்ளவர் டிசைனில் சூப்பராக நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும். இந்த டிசைன் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திரும்ப இப்போ அகைன் இந்த டிசைன் வந்து நம்ம வந்து கலர்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கும். நியூ கலர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கும். இந்த அழகான ஒரு எல்லோயிஷ் கிரீன், ஸ்னேகா கிரீன்ல கொஞ்சம் ஒரு எல்லோ மிக்ஸ் பண்ண மாதிரி நல்லா ஒரு சாக்லேட் ப்ரௌனு, நல்லா சூப்பராக உங்களுக்கு வயலட் கலர், ராயல் வயலட் கலரு, அப்புறம் சூப்பராக உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி பிங்க்கு, அண்ட் திஸ் இஸ் ராயல் ப்ளூ அண்ட் எமரல் கிரீன் ஜெல் டோன். நல்லா அந்த பீகாக் ஃபெதர் கலரில் இருக்கும். அண்ட் இது நல்லா ஒரு முகூர்த்தம் ரெட்டு. ஓகே, லைட்டாக பிங்க்கும் தெரியுது, பட் நல்லா ரெட்டு இது ஆக்சுவலி. ஓகேவா, இது வந்து நல்ல ஒரு சீல் கிரீன், ராமா கிரீன் சீல் கிரீன் ஜியால்டோன். ஓகேவா, ப்ளூ சீல் கிரீன் அண்ட் ராமா ப்ளூ. ஓகேவா, ராமா ப்ளூ அண்ட் சீல் கிரீன். ஓகேவா, ஸோ ஜியால்டோன். ஓகே, ஸோ இத்தனை 7 கலர்ஸ் இன்னைக்கு இதில் வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம மெஜஸ்டிக் பீக்காக்லேயும் நியூ கலர்ஸோட வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அழகான அந்த மெஜஸ்டிக் பீக்காக்லேயும் உங்களுக்கு கோல்டன் ஜெரி மெஜஸ்டிக் பீக்காக்லேயும் நியூ கலர்ஸோட வந்திருக்கும். ஸோ எது வேணுமோ இவரோட புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே சூப்பரான ஒரு அல்டிமேட் சாய்ஸஸ் தான் இன்னைக்கு. அண்ட் இன்னைக்கு மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் இந்த பிராண்டான கலெக்ஷன்ஸ் போடுவோம் ஈஸ்டருக்காக. நாளையிலேருந்து ஃபுல்லாகவே ஆடி இல்லை, இது வந்து இயர் ரெண்டு மெகா கிளியரன்ஸ் சேல். ஓகேவா, ஸோ நாளையிலேருந்து ஃபுல்லாக நான் இன்றைக்குமே கிளியரன்ஸ் சேல் போடலாமான்னு யோசித்தேன். அப்புறம் நிறைய பேர் ஈஸ்டருக்காக கொஞ்சம் நியூ கலெக்ஷன் போடுங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த பப்பாயா லீஃபும் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா சாக்லேட் ப்ரௌன் போட்டிருந்தேனே, அதில் வந்து கலர் அனுப்புங்க நீங்கள். பட் நான் இந்த கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் வந்து போடலை, ஒரே வீடியோவில் போடலை. எல்லாம் இண்டிவிஜுவலாக இதில் இருந்தது, இன்ஸ்டாகிராமில் இருந்தது. அதான் பார்த்தேன், சரி நம்ம மொத்தமாக ஒரே வீடியோவை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரே வீடியோ எடுத்துட்டேன். நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து ஏரன் மெகா கிளியரன்ஸில் அதில் கோல்டன் ஜெரி வராது. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், ஏன்னா கோல்டன் ஜெரி எல்லாமே இப்போ நம்மகிட்ட நியூ ஸ்டாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்டாக்ஸ் தான் இல்லை. கோல்டன் ஜெரி நமக்கு எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்கு, எடுத்தோடனே மூவ் ஆகுறது. ஸோ கோல்டன் ஜெரியில் உங்களுக்கு ஏரன் மெகா கிளியரன்ஸில் வராது. காப்பர் ஜெரி, வைரவுசி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வருது. ஓகேவா, காட்டன் சாரீஸ், காப்பர் சாரி, வைரவசி எல்லாமே ஏரன் மெகா கிளியரன்ஸ் சேல்ல வரும். டெய்லி பாருங்க, செம்ம பிரைஸ், ஹோல்சேல் பிரைஸோட கம்மியான பிரைஸ்ல போடலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான்ல இருக்கேன். இந்த இதோட கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸை கழிச்சிடணும் அப்படின்னு வச்சிருக்கேன். நான் ஏன்னா காப்பர் சாரிலாம் நான் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் கிடையாது, ஹோல்சேலர்ஸ்ட அந்த வீவர்ஸ்ட வந்து வாங்குறது தான். ஸோ நான் வாங்கின ப்ரைஸோட உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேவா, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். லெமன் கிரீன், லெமன் எல்லாம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஸ்னேகா கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரீன்ல லைட்டா ஒரு லெமனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான ராப்பியர் வெட்டிங் சாரி. இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் சான்ஸ்லெஸ். அரஜான உங்களுக்கு பார்டர் வந்தது, ரெண்டு பக்கமே ஈக்குவல் சைஸ்ல பார்டர், நல்லா செம்மையா இருக்கு பாருங்க. பியூட்டிஃபுல் ஸ்டன்னிங்கான ஒரு பிரீமியம் குவாலிட்டியில ஒரு சூப்பரான ஒரு கார்ஜியஸ் வெட்டிங் சாரி, லக்ஸரி வெட்டிங் சாரி. இதுக்கு கோல்டன்ஸ் எல்லாம் நல்லா கார்ஜியஸ் ஆன பல்லு, சிம்பிளான உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு கார்ஜியஸ் கிராண்ட் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு பர்பிள், செம்ம சூப்பரான பர்பிள், ராயல் வயலட்டும் பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான சாரி. இந்த கலர் நம்ம கிட்ட பயங்கர டிமாண்டு. ஏன்னா மற்ற பேஜஸ்ல இந்த கலர்ல நிறைய டிசைன்ஸ் இல்ல வச்சிருக்காங்க, ரொம்ப ரேரா வச்சிருக்காங்க, அதுவும் ஸ்டாக்ல இல்லாம தான் இருக்குது இந்த கலர்ல. ஸோ இந்த கலர் நம்ம கிட்ட பயங்கர டிமாண்டு. மிஸ் பண்ணி இந்த கலர், அந்த கிரீன்லாம் நல்ல டிமாண்ட். ஓகேவா, அந்த அதாவது நார்மல் கலர்ஸ் தவிர இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர்ஸ், மற்ற பேஜஸ்ல இல்லாத கலர்ஸ்லாம் நம்ம கிட்ட செம்ம ஹை டிமாண்டு. ஸோ அதனால சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சீக்கிரமா ஸ்டாக் அவுட் ஆயிடும். நம்ம எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சிருந்தாலும் சீக்கிரமா ஸ்டாக் அவுட் ஆயிடும். ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பப்பாயா ஃபிளவர். ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் பப்பாயா லீஃப்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல பப்பாயா ஃபிளவர் நம்ம இப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரொம்ப நாளா நான் பார்க்கவே இல்லை, மோர் தென் ஒரு 25 இயர்ஸா அந்த மாதிரி பப்பாயா ஃபிளவர்ஸ்லாம் பார்க்கவே இல்லை. திரும்ப அகைன் நான் வந்து கூகுளில் ஒரு நாள் நான் திடீர்னு ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஓகே, நம்ம பார்த்தது கரெக்ட் தான், இதே டிசைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பப்பாயா ஃபிளவர் சொன்னேன், அப்புறம் லீஃப்னு சொன்னேன். லீஃபை விட இதுதான் எக்ஸாக்ட் ஃபிளவர் தான் இதுக்கு எக்ஸாக்டா இருக்கும். லீஃப் கொஞ்சம் பப்பாயாவுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். இது பப்பாயோட ஃபிளவர்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா கூகுள்லயோ எதுலயோ போட்டு பாருங்க, பப்பாயா ஃபிளவர் இதே மாதிரி அழகா இருக்கும். ஸோ மற்றதுலாம் இந்த அளவு ஒரு மாதிரி கொடி மாதிரி உங்களுக்கு அப்படி அழகா தொங்கும், ஒரு மாதிரி நல்லா அடி கொடி மாதிரி கீழே தொங்கும். அது வந்து ஏதோ சொல்லுவாங்க, மேல் பப்பாயாவா ஃபீமேல் பப்பாயான்னு தெரியல, ஏதோ ஒரு பப்பாயால இந்த மாதிரி ஃபிளவர்ஸ் வரும். அதை வந்து காய் உணவு வராதும்பாங்க, பட் ஃபிளவர்ஸ் வந்து நிறைய கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும். ஓகேவா, ஸோ சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ, கிராண்ட் வெட்டிங் சாரீ, பல்லு பிளவுஸ். இதுல வந்து இது கிடையாது, அனிமல்ஸோ பேர்ட்ஸோ எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ முஸ்லீம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து இது வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாரும் நல்லா ஈது கொண்டாடி வைப்பீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அண்ட் இனிமே வந்து நம்ம ஈஸ்டருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஈஸ்டருக்குமே நமக்கு வந்து
கிஃப்ட்டு சில்வர் பாட்டில் இல்லை, ஸோ அதனால் இன்னும் கிஃப்ட்டு போடலை. பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து தமிழ் நியூ இயருக்கு கொடுங்க, April 14 அந்த டேட்டில் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே தெரியல, நான் கமிட் பண்ண முடியல. ஏன்னா இன்னும் நமக்கு கிஃப்ட் கன்ஃபார்மாக இப்போ இதாகலைல்ல, ரிசீவ் ஆகலைல்ல. ஸோ நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் ரிசீவ் ஆனோடனே ஒரு 5 டேஸ்க்கு கிஃப்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நான் ஈஸ்டர் முடிஞ்சிடும். ஓகே, நல்லா ஒரு செரி பிங்க் கலர், செம சூப்பரான பிங்க்கு, செரி பிங்க்கு, காஜிஸ் நல்லா அழகாக இருக்கும். சூப்பரான செரி பிங்க் கலருங்க பாருங்க, பிங்க்கு நல்லா டார்க் பிங்க்ல செரி கலரு, செம சூப்பராக இருக்குது. பல்லு இது உங்களுக்கு ப்ளவுஸ், இங்கே பாருங்க பிங்க் கலர் த்ரெட் மிக்ஸ் ஆகிருக்கும். சூப்பரான ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு பப்பையா ஃப்ளவர் சாரி, பப்பையா லீஃப் சரின்னு சொல்றத விட பப்பையா ஃப்ளவர் தான் இதுக்கு எக்ஸாக்டா இருக்குது. அதனால பப்பையா ஃப்ளவர் நம்ம வந்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ராயல் ப்ளூவும் காப்பர் சல்ஃபேட், ராயல் ப்ளூவும் எமரல் கிரீனும். ஓகே, சூப்பரா உங்களுக்கு ராயல் ப்ளூ அண்ட் எமரல் கிரீன், இது செம்ம ஸ்டன்னிங். இது வந்து இப்போ போடுறாங்க, மற்ற பேஜஸ்ல போடுறாங்க, பட் ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லை. நம்ம தான் எல்லா கோல்டன் சரிலையுமே இது கொண்டு வந்துட்டோம். மற்ற எல்லா பேஜஸ்லயும் கொஞ்சம் காப்பர் சரியா இருக்குது. நான் காப்பர் சரினா அடிமாட்டு ரேட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நான் வாங்கின ரேட்டை விட கம்மி ரேட்ல தான் காப்பர் சரி போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து எனக்கு இப்போ ஃபுல்லாக கோல்டன் சரி பண்ணுறனால இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு, கோல்டன் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில். ஸோ காப்பர் சரி இந்த அளவுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வராது, இந்த அளவுக்கு ஹை த்ரெட் கவுண்ட் வராது, இந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே சரியுமே உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு மைன்யூட்டான சரி, ஹை த்ரெட் கவுண்ட் உள்ள சரி. ஸோ கோல்டன் சரி எப்பவுமே பெஸ்ட். கோல்டன் சரி கூட காப்பர் சரி வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதனால நான் வந்து இப்போ காப்பர் சரி எல்லாமே அடிமாட்டுக்கு ரேட்டு தான் போட்டுருக்கேன். நாளையிலேருந்து உங்களுக்கு வரும், காப்பர் சரியாக வரும். பார்த்துட்டு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. செம்ம ரேட்டு, நான் வாங்கினதோட கம்மி ரேட்டில் தான் போட போகிறேன். ஏன்னா அதெல்லாம் ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அதில் நிறைய வீடியோவே போஸ்ட் பண்ணாத கலெக்ஷன்ஸ் நிறைய வரும். வீடியோவே போஸ்ட் பண்ணாமல் நிறைய காப்பர் சரி கலெக்ஷன் இன்னும் என்கிட்ட இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக கோல்டன் சரி தான் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுக்கிறதுனால காப்பர் சரி இவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்தாலுமே போஸ்ட் பண்ணாமல் நிறையா இருக்குது. போஸ்ட் பண்ணாத புது கலெக்ஷனுமே உங்களுக்கு வந்து ஆஃபரில் வருது. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, நல்லா ரெட்டு, நல்லா ஒரு முகூர்த்தம் ரெட்டு. இப்போ ராஷ்மிகா மந்தானா, சமந்தா மேம், அப்புறம் நயன்தாரா மேம் எல்லாரும் கல்யாணத்துக்கு கட்டினாங்களே அந்த ரெட்டு. ஓகேவா? ஸோ அப்படி சொன்னதுன்னு உங்களுக்கு புரியுது. எல்லாரும் மேரேஜுக்கு கேட்ட நல்லா ஒரு முகூர்த்தம் ரெட். ஓகேவா? சூப்பரான ஒரு முகூர்த்தம் ரெட் கலர், செம சூப்பரான சாரீ, மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, முகூர்த்தம் ரெட்டு நல்லா அழகான உங்களுக்கு பப்பாயா ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு முகூர்த்த கலர் ரெட் கலர் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா என்னன்னா சீல் ப்ளூவும் ராமா கிரீனும், சீல் ப்ளூ அண்ட் ராமா கிரீன். ஓகேவா? சீல் ப்ளூவும் ராமா கிரீனும் டியால்ட்டும். ஓகே, பார்டரில் உங்களுக்கு சீல் ப்ளூ தெரியும், சாரியில் வந்து டபுள் கலரில் இருக்கும். ராமா கிரீனும் சீல் ப்ளூவும் நல்லா ஒரு சூப்பரான சாரீ, செம்மையாக இருக்குது. இதுவுமே ஒரு பிரைட் இதே கலர், எக்ஸாக்ட் இதே கலர் கட்டியிருந்தாங்க, அதை பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான நல்லா கிராண்டான கலெக்ஷன்ஸ், பப்பாயா லீஃப் ஃப்ளவர் எல்லாமே உங்களுக்கு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் வேணும்னா டக்கு புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நல்லா ஒரு சாக்லேட் ப்ரௌன். ஸோ இந்த கலர் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன், யூடியூப்லேயுமே ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி சப்போஸ் ஸ்டாக் அவுட் ஆனாலும் ஆயிடும். ஏன்னா வந்து டெய்லி புக் ஆகிட்டே இருக்கும் இந்த கலரு. ஸோ ஸ்டாக் அவுட் நீங்கள் கேட்டுக்கோங்க, இது ஸ்டாக்ல இருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சில கலெக்ஷன் இப்படி தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணி விட்ருவேன், 2-3 டேஸ் கழிச்சு யூடியூப்க்கும் நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்ருவேன். பட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாலும் டக்குன்னு நான் சேல்ஸ் ஆயிடும். ஸோ பட் நீங்கள் கேட்டுக்கோங்க, இந்த சாரீ ஸ்டாக்ல இருக்கான்னு கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணுங்க. நல்லா அழகாக கிராண்ட் பல்லு ப்ளவுஸ் சூப்பராக இருக்கா, சூப்பர் நல்லா அழகான ஒரு கார்ஜியஸான கலெக்ஷன்ஸ், இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நாளையிலேருந்து இயர் அண்ட் மெகா கிளியரன்ஸ் சேல் பார்க்க போறீங்க. கோல்டன் ஜெரி வராது, நான் சொல்லிடுறேன், காப்பர் ஜெரி தான் வரும். ஓகேவா? சரி, இந்த பப்பாயா ஃப்ளவர்ல எல்லா கலருமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் பார்த்துடலாம், மெஜஸ்டிக் பீகாக்ல பார்த்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு பீகாக் இருக்கு, எலிஃபண்ட் இருக்கு, அன்னப்பறவை இருக்கு. ஓகேவா? அண்ட் பீகாக் வந்து நல்லா அழகா இருக்கும். இந்த ராஜா அரண்மனையில் ராஜாவோட சேருக்கு பின்னாடி ஒரு பெரிய இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. மெஜஸ்டிக் பீகாக் இதுலயும் இருக்கும். அப்புறம் ராஜா அரண்மனையில் மேலோட அந்த உட்டன் ஒர்க்லாம் இருக்கும், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான சாரி. இதுக்கும் உங்களுக்கு அரஜான பார்டர் வந்தது, பார்டரும் இன்ட்ரிகேஷன் அப்படியே சூப்பராக இருக்கும். நல்லா எலிஃபண்ட், இது வந்து பீகாக்கா இல்லை அன்னப்பறவைன்னு தெரியல, ஆனால் ஒரு அழகான ஒரு பேர்டு சூப்பராக இருக்குது. எலிஃபண்ட் அண்ட் பேர்டு நிற்குது. அண்ட் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பியூர் டிஷ்யூ சில்க் சாரியை பார்த்து அதை வந்து அப்படியே இதே பார்டரோட தான் அந்த டிஷ்யூ சில்க் இருந்தது. இந்த பியூர் டிஷ்யூ சில்க்கை பார்த்துட்டு அப்படியே வந்து அதே டிசைன் அப்படியே நம்ம வந்து வீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த டிஷ்யூ சில்க் பார்த்து வீவ் பண்ணோன்ட்டு. இப்போ வந்து புது கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது, ஸ்டார்டிங்கில் பார்க்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் அனுப்புங்க. ஏன்னா இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்து நான் முன்னாடிலாம் கொஞ்சம் டைம் இருக்கும்,
நல்லா ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் உட்காந்து நைட் எல்லாம் 12 மணிக்கு மேலே உட்காந்து டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் ரொம்ப சர்ச் பண்ணி அதை வந்து பெஸ்ட்டுக்கு டிசைன் சூஸ் பண்ணி நான் வந்து வீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். வீவர் கூட டிஸ்கஸ் பண்ணி. பட் இப்போ அதெல்லாம் சுத்தமாக டைம் இல்லை. ஏன்னா நைட்டு மேலே உட்காந்து எடிட் பண்ணுற வேலையாக இருக்குது. ஏன்னா எடிட்டிங்கில் நான் வேறு ஆள் வைக்கல. ஜஸ்ட்டு ஆர்டர் எடுக்கிறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு, இது பொட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஆள் வச்சுருக்கேன். மற்றபடி எடிட்டிங்க்கும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் அப்லோடிங்க்கும் ஆள் வைக்கிறேன். அதெல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எடிட்டிங்லாம் எனக்கு 2 hours ஆயிடுது. ஒரு யூடியூப் சேனல், ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. சைடில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணால் 2 hours மேலே ஆகிடுது. ஃபோட்டோ அட்டாச் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் நான் எடிட் பண்ணணும்னா ஒரு 1/2 hourல எடிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு half an hour 1 hourல அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதனால எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கனால டைம் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய இப்போதைக்கு எனக்கு இது ஓகே தான். நான் இன்னும் ஒரு ஆள் வைக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், கொஞ்சம் நிறைய சேல்ஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஆள் வைக்க முடியும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டு வாங்க. யூடியூப்பில் 50K ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து ஆல்ரெடி 100K ரீச் ஆகி போயிட்டுருக்கோம். பட் ரொம்ப ஸ்லோவாக ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு 20 பேர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதில் 10 பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் எல்லாருமே ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ், டெய்லி நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஏன் அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அடிக்ட் ஆகி, அதாவது நம்மக்கிட்ட ரொம்ப இது கலர் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம கதையை பேசலாம். நல்லா ஒரு பர்கன்ஜி கலர், ஒரு ப்ரௌனிஷ் கலரு, பட் ப்ரௌன் கிடையாது, நல்லா டார்க் பர்கன்ஜி. ஓகேவா? ஸோ ஈரல் கலர் சொல்லுவாங்களா அந்த கலரு. ஒயினும் கிடையாது, மெரூனும் கிடையாது, டார்க் பர்கன்ஜி, நல்ல ஒரு ஈரல் கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரு. கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்கணும். ஓப்பன் பண்ணால் நல்லா டார்க்கான கலர். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்க்க ப்ரௌன் ஷேடில் தெரியும். ஆனால் ஒரு ப்ரௌனிஷ் பர்கண்டி. ஓகேவா? ஜிஎல் டோன் தான் ப்ரௌனிஷ் பர்கண்டி. செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, செம்ம கார்ஜியஸான சாரீ. மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த கலர் இந்த சாரீ நான் போட்டதில்லை. இதுக்கு முன்னாடி போட்ட கலரும் இது வரைக்கும் போட்டதில்லை, இதுவும் இப்போ இது வரைக்கும் போட்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போடுறேன். ஓகேவா? ஸோ சூப்பரான கிராண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ். மிஸ் பண்ணிடுறாங்க. செம்ம கார்ஜியஸான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன். ஓகே, ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து இது டிசைன் அனுப்புங்க. ஓகே, நல்ல டிசைனாக பார்த்து அனுப்புங்க. உருவம் இல்லாத டிசைன் பார்த்து அனுப்புங்க. ஏன்னா உருவம் வச்ச டிசைன் நிறைய நான் இந்த இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். உருவம் இல்லாத டிசைன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நிறைய முஸ்லீம் கஸ்டமர்ஸ், நம்ம கிறிஸ்டின் கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் உருவம் இல்லாத டிசைன் தான் கேட்குறீங்க. அதனால் நல்ல டிசைன் பார்த்து நல்லா ஃபோட்டோ கிளியர் பிக்சராக எனக்கு ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அனுப்பிடுங்க. நான் அந்த டிசைன் பண்ணலாமா, பண்ணால் ஓடுமா, இவ்வளோ ஸ்டாக்ஸ் ரெடி பண்ணலாமா, டிசைன் மேக் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த டிசைன் ரெடி பண்ணிடுவேன். ஓகேவா? பட் ஒருத்தருக்கு ஒரு சிங்கிள் பீஸ்ன்னு சொல்லிட்டுலாம் நியூ டிசைன் நம்ம வந்து போடுறதில்ல. போடுறதா இருந்தால் மினிமம் 150 சாரீஸ் நம்ம போட்டு அது நமக்கு சேல்ஸ் ஆயிரும். மினிமம் சேல்ஸ் ஆயிரும் அப்படின்னா நம்ம வந்து போடுறது. நம்மளோட அந்த லக்ஸரி வெட்டிங் சாரீஸ்லாம் நான்லாம் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன். ஒரு 100 சாரீஸ் போதும், 150 சாரீஸ் போதும் அப்படின்னு. பட் 1000 மேலே தாண்டி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக ஆர்டர் வந்துட்டு இருக்குது, டெய்லி ஆர்டர் வந்துட்டு இருக்குது. நம்மளோட லக்ஸரி வெட்டிங் சாரீஸ்லாம் 1000 மேலே போட்டோம். அண்ட் ஒரு 45 to 50 கலர் காம்பினேஷன்ஸ் போட்டுப்போம். த்ரெட்டை மாற்றி ஓடுறது. போன தடவை ஒரு த்ரெட் போடுறது, அதோட கொஞ்சம் மைல்டு ஷேடு மாற்றிலாம் த்ரெட் போட்டு இது ராயல் ப்ளூ லைட்டாக க்ரீன் மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, நல்ல ராயல் ப்ளூ, அதோட க்ரீன் லைட்டாக மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? க்ரீன் ஆனால் தெரியாது, ராயல் ப்ளூ தான் நல்லா தெரியும். ஓகே, சூப்பர் கிராண்ட் பல்லு ப்ளவுஸ். ஓகே, ஸோ அதனால் அந்த லக்ஸரி வெட்டிங் சரிலாம் ஒரு 45 to 50 கலர்ஸ் போட்டுட்டோம். 1000 மேலே நான் சேல்ஸ் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு 700 800 சேல்ஸ் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம 200 கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. இன்னும் ஸ்டாக்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஸ்டாக்ஸ் உள்ள வர மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால எனக்கு அந்த லக்ஸரி வெட்டிங் சரினா அவ்வளோ போட்டேன். பட் ஏதாவது ஒரு கொஞ்சம் டிசைன் தான் ஹிட் ஆகும். எல்லா டிசைனுமே டக்குன்னு ஹிட் ஆகி அவ்வளோ பல்காக மூவ் ஆகுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் அந்த மாதிரி மூவ் ஆகாது. அப்புறம் அந்த கொடி டிசைனு அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக போட்டுட்ருக்கேன். கொடி டிசைன் 3 இயர்ஸாக போட்டு நல்ல ஒரு சூப்பரான மூமெண்ட். இடையில க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு முன்னாடி அந்த டிசைனை க்ளோஸ் பண்ணி அப்புறம் நிறைய பேர் என்கொயரி பண்ணி அப்படி இப்போ நிறைய நியூ கலர்ஸ் அதில் போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். ஓகேவா? நல்ல அழகான ஒரு ஷைனிங்கான உங்களுக்கு வந்து ப்ளஷ் பிங்க் கலர், செம கார்ஜியஸான பல்லு ப்ளவுஸ். ஓகே, சூப்பராக ப்ளஷ் பிங்க், நல்லா சூப்பரான ஒரு கிராண்டான வெட்டிங் சாரீஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு நல்ல ஒரு அழகான டிசைன் மட்டும் கொண்டு வாங்க. உருவம் இல்லாமல் நல்ல டிசைன் பார்த்து, பியூர் சில்க் டிசைன் பார்த்து எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. நிறைய கொடி டிசைன் மாதிரிலாம் போட்டுட்டேன், உருவம் வச்சும் நிறைய போட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னத்தடா போடுறது மாதிரி இருக்குது. கொஞ்சம் எனக்கு நீங்கள் பார்த்து அனுப்புங்க நல்ல டிசைனா. ஓகேவா? செம்மையாக இருக்கா? அதனால் இப்போ வந்து நான் நிறைய நியூ வேறு இப்போ ஒன்லி கோல்டன் மட்டும் பண்ணாமல் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரேஷன் பட்டு ஷெரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கான்ட்ராஸ்ட் கோரை பார்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லோ பட்ஜெட்டில் கம்மியாக தான் இருக்கும். 1000 கீழேனா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடிலாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைர ஊசிலேயே மல்டி கலர் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லக்ஸரி சாஃப்ட் சில்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபேன்சி சாரீஸ் ரொம்ப இன்க்ளூட் பண்ணலை. இந்த ஒர்க் வச்ச சாரீஸு, ஃபேன்சி சாரீஸு, அதெல்லாம் நார்த் இந்தியாவில் உள்ள சாரீஸ் தான்.
அது ரொம்ப இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆர்டர் போட்டு இவங்க ஒரு 50 ரூபா குறைச்சு கொடுக்கானே, இவன் ஒரு 100 ரூபா குறைச்சு கொடுக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 50 செலாம் 100 செலாம் ஆர்டர் போட்டு நிறைய பேர் ஏமாந்தாச்சு, நிறைய பேர் நிறையா லாஸ் ஆகியாச்சு அமௌண்ட். ஓகேவா, அதெல்லாம் எதுக்கு இந்த நார்த் இந்தியாக்காரனா நம்பி நம்ம அமௌண்ட் போட்டு லாஸ் ஆவானே, நமக்கு தான் இது நல்லா ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கோல்டன் சரியே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்க, சூரத்லலாம் ரொம்ப ஏமாத்துறாங்க. ஒரு இந்த டைம்ல நான் நேரில் சூரத்துக்கு போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து அமௌண்ட்லாம் போட்டதுக்கப்புறம் அவன் கிட்டத்தட்ட ஒரு 88 செலக்கிட்ட சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். அனுப்புனது 40 சாரீஸ், மீதி 48 சாரீஸும் வரல, அதுக்குரிய அமௌண்ட்டும் வரல. ஓகேவா, அவன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பர்சனல் இஷ்யூ ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணி பார்த்தோம். அப்புறம் விட்டுட்டோம், போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஏன்னா ஃபாலோ பண்ண முடியல, அமௌண்ட்டும் அவன் தரமாட்டேங்கிறான். கடை ஷாப் நேமு ஷாப் அட்ரஸ் எல்லாமே தெரியும், பட் நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எதுக்கு போட்டு நம்ம கடந்து இருக்கிற பிஸ்னஸை பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ணலை. ஏன்னா உட்காந்து அலைஞ்சிட்டு இருக்கணும், நம்ம செலவு பண்ணணும், அப்படியே அமௌண்ட் கிடைக்குமான்னு தெரியாது, அதனால் விட்டுட்டோம். ஓகேவா, நல்லா ஒரு டார்க்கான அரக்கு மெரூன் கலர். ஓகே, சூப்பரான ஒரு கிராண்டான வெட்டிங் சாரி, டார்க்கான அரக்கு மெரூன் கலரு, செம்ம சூப்பராக இருக்குது, சமஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அதனால் ஃபேன்சி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பலாம் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்காது. இருக்கிற ஸ்டாக்கும் மோஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் ஸ்டாக்ஸ் இருக்கும், அது அப்பப்போ நான் வந்து கிளியரன்ஸில் போடுவேன், நீங்கள் வந்து பார்த்து அதை பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ப்ரட்டியான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் சீ கிரீன் ஜுவல்டம், அழகாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. இது செம ப்ரட்டியான கலர், ஸ்கை ப்ளூ அண்ட் சீ கிரீன் கலர் காம்பினேஷனில் கோல்டன் ஜெரில் ஒரு சூப்பர் கார்ஜியஸான வெட்டிங் சாரி அண்ட் ப்ளவுஸ் செம்மையாக இருக்குல்ல, கலர் செம்ம. இது வந்து நல்லா இன்ஸ்டாவில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கலர். நிறைய பிரைட்ஸ் வியர் கெட்டி வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோனா மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஓகேவா, நம்ம பேஜில் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டோட வீடியோஸ் கிடக்கும். ஸோ நல்லா நிறைய பிரைட்ஸ் கெட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் போட்ட வீடியோஸ்லாம் இந்த கலரில் நிறைய கிடக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த கலரில் இப்போ ரீசெண்டாக நிறைய கிடக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த கலர் நிறைய எல்லா பேஜஸ்லையும் கிடையாது, நிறைய பேஜஸில் இந்த கலர் இல்லை. லோ பட்ஜெட்டில் லோ குவாலிட்டியில் தான் அந்த கலர் ஒரு சில பேஜஸில் நான் பார்த்துட்ருக்கேன். மற்றபடி நம்மள மாதிரி இந்த ஹை ரேஞ்ச் சாரீஸில் வந்து இந்த மாதிரி இல்லை. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் என்னோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரஸ்டட் பேஜ் தான். தேங்க்யூ ஸோ மச்.